இன்னைக்கு பார்க்க போறது AK-47 சீரீஸோட 21வது எபிசோட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி, சாம்பாசி ஆறு. நைல் நதியை 2 விதமா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி கேட்பாங்கன்னா, எகிப்தின் நன்கொடை எதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தை எதுன்னு கேட்பாங்க. இது ரெண்டுக்குமே ஆன்சர் நைல் நதி தான். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியின் அணிகலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. இது ரெண்டுக்குமே ஆன்சர் ஆப்ஷன் சி, வெப்பமண்டல மழைக்காடுகள். இந்த கொஸ்டினை 2 விதமா கேட்கலாம். 2 விதமாவும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி கொள்ளளவில் புவி மேலோடு எத்தனை சதவீதம் உள்ளது? ஆப்ஷன் ஏ 1%. பூமியை நம்ம 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் புவி மேலோடு. இந்த புவி மேலோடு 1% அளவுக்கு பரவி இருக்கு. செகண்ட் பார்ட் புவி கவசம். இந்த புவி கவசம் 84% அளவுக்கு பரவி இருக்கு. தேர்ட் பார்ட் என்னன்னா புவி கருவம். புவி கருவம் 15% அளவுக்கு பரவி இருக்கு. பூமியோட மொத்த ஆரம் 6371 கிலோமீட்டர். ஃபோர்த் ஒன், எந்த நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது? ஆப்ஷன் ஏ, மலாக்கா நீர் சந்தி. பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்குது. பேரிங் நீர் சந்தி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்குது. இந்த ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? ஆப்ஷன் ஏ, பெரியார். உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.